ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிசிஓஎஸ் அவேர்னஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம பிசிஓஎஸ்னா என்ன, அது ஏன் வருது, அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி நாமளே சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இதில் பர்டிகுலராக லாஸ்ட் வீடியோலனா பிசிஓஎஸ்னாலே டாக்டர்ஸ் வெயிட் லூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அது ஏன், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலைன்னா போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபியூ மினிட்ஸ் வீடியோ தான். அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஏர்லி டின்னர். நைட் 7 o'clock முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பசிச்சாலும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். திரும்ப நெக்ஸ்ட் டே 7 o'clock தான் உங்கள் கிச்சனை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த 12 hours ஃபாஸ்டிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டு பர்ன் ஆகும். ஓகே மேடம், இப்படி 6 o'clock 7 o'clockே சாப்பிட்டுட்டா திரும்ப 9க்கே பசிச்சிருமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இனிஷியலாக ஒரு 4 daysக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்கும். அந்த 4 daysை நீங்கள் எப்படியாவது ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு டிசிப்ளினோட நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே நீங்கள் அதை பண்ணிடலாம். நீங்கள் 6 o'clock 7 o'clockே சாப்பிட்டுட்டு திரும்ப 11 o'clock வரைக்கும் 12 o'clock வரைக்கும் முழிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பசிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு 9:30 to 10க்கே தூங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் டின்னரை நிறைய ஃபைபர், நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும், நல்லா பசி தாங்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னா, இதை பிசிஓஎஸ் இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணணும். இதை நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஏன்னா இப்போ நாம் நிறைய சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி பார்க்குறோம். இந்த பெண் குழந்தைகள் 9 வயசு 10 வயசுலேயே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. இது பாவம் அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்க்குமே இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. எப்படி சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணணும், வெட்டான பேடை எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஸ்கூல்லையோ இல்லை வெளியில் இருக்கும்போதோ ட்ரெஸ் ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாமல் இந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை அடாப்ட் பண்ணி அதை ஃபேமிலி ஃபுல்லாகவே இன்கல்கேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், குழந்தைகள், பேரண்ட்ஸ், இன்லாஸ் எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது அப்படின்னு ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தவிர இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தர் டிமோட்டிவேட் ஆனால் கூட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி திரும்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும். இப்போது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா எக் எடுத்துக்கலாம், அப்புறம் பாயில்டு ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் டயட் எடுத்துக்கிறவங்க பன்னீர், டோஃபு, அப்புறம் பயிறு வகைகள், வேக வச்ச பயிறு வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஃபில்லிங் எஃபெக்ட் கொடுக்கும், ப்ளஸ் அது டைஜஸ்ட் ஆக நிறைய டைம் ஆகும். ஸோ நல்ல பசி தாங்கும், நிறையா நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் இருக்குது. அதனால ஹை ப்ரோட்டீன் டயட் எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள டயட், அதாவது அதிக நார்ச்சத்து உள்ள டயட். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதுதான். பழங்கள் ரொம்ப பழுக்க விடாமல் ஒரு அரை பழமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, டாக்டர் நாங்கள் ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, நாங்களாம் ஒன்லி ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான பழக்கம். ஏன் பழமை பழமாகவே தான் சாப்பிடணும், ஜூஸாக குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன், அது பாருங்கள். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பழமை அரை பழமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட்டு அவாய்ட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். முக்கியமாக சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் சுகரையே கம்ப்ளீட்டாக நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் சுகர்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்ட்டு. கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட சில பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்லி நாட்டு சக்கரை தான்ட்டு. பாவீங்களா, எல்லாமே ஒன்று தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி இது எல்லாமே ஒன்று தான். எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் தான். இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் தான். சிம்பிள் கார்ப்ஸ் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தப்பை நிறையா விமன், எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஈவினிங் ஆன உடனே ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை ஒரு பிரெட் பேக்கெட்டோ வாங்கி டீயில் டிப் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லாட்டினா வடை, பஜ்ஜி, போண்டா எதையாவது வாங்கி டீ கூட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இது நிறையா ரொம்ப காமனாக நடக்குது, எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன் இதை பண்ணுறாங்க. நான் யாரையும் ஷேம் பண்ணுறதுக்காகவோ இல்லை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ சொல்லலை. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே டயர்டாக தான் இருப்போம், எல்லாருக்குமே பசிக்க தான் செய்யும், தட்ஸ் குவைட் நார்மல். பட் அப்போது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபீஸிபிள்னா நீங்கள் அப்போவே உங்கள் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிடலாம், ரொம்ப நல்லது.
இல்ல மேடம் எங்களால 5, 5:30க்கெல்லாம் சாப்பிட முடியாது அப்டின்னீங்கன்னா, ஓகே தட்ஸ் ஆல்சோ ஃபைன். நீங்க என்ன பண்ணலான்னா, கொண்டைக்கடலை, நிலக்கடலை, பட்டாணி, கடலைப்பருப்பு இதெல்லாம் வேக வச்சு அத நீங்க அப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது என்னன்னா, அடிக்குவேட் ஹைட்ரேஷன். ஒரு பாட்டில்ல மெஷர் பண்ணி வச்சு, ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 லிட்டர் தண்ணியாவது நீங்க குடிக்கணும். அடிக்குவேட் ஹைட்ரேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்? அதனால வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் வேற ஒரு வீடியோல டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபைனலா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க ஜிம்முக்கு தான் ஜாயின் பண்ணணும், மணிக்கணக்குல வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே இல்ல. உங்க வீட்டு டெர்ரஸ்லயோ, இல்ல வீட்ட சுத்தியோ ஒரு பிரிஸ்க் வாக்கிங் ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. YouTubeலயே நெறைய ஃப்ளோர் எக்ஸர்சைஸஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. அத பார்த்து நீங்க உங்க வீட்லயே கூட பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கனாலே, ஒரு 3 to 4 வீக்ஸ்லயே உங்களுக்கு நல்ல விசிபிள் சேஞ்சஸ் தெரியும். இதனாலேயே நீங்க இன்னும் மோட்டிவேட் ஆவீங்க. இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஒரு லாங் ரன்னுக்கு நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா வெயிட் லூஸ் பண்ணி ஸ்லிம்மா, பிரெட்டியா மாறிருவீங்க. யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் யுவர்செல்ஃப். தேங்க் யூ.